கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகுது, கோர்ட்டுக்கு போனால் செலவாகுது, எங்கள் வக்கீல்கள்லாம் என்னை ஏமாத்துறாங்களோன்னு ஃபீலிங் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வருமோ வராதோ, மன உளைச்சல்லாம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியாது கேஸு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யூ டிசைட் whether you want to fight for your right. If you want to fight for your right, law will take care of itself. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம், அதை பற்றி பதிவுகள்லாம் போட்டுட்டு வரேங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பதிவுகள்லாம் சட்ட வல்லுநர்களுக்காகவோ அல்லது வழக்கறிஞர்களுக்காகவோ அல்லது கோர்ட் ஹாலுக்காகவோ போடக்கூடிய பதிவுகள் அல்ல. சாதாரண மக்களுக்கு தங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அந்த உரிமையை எந்த சட்டம் மூலமாக நம்ம பாதுகாத்து கொள்ளலாம், அப்படி பாதுகாத்துக்கணும்னா என்ன முயற்சி எடுக்கணும், அதுக்கு உண்டான முயற்சிகள் என்ன, அதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கோமா, அதற்காகத்தான் இந்த பதிவெல்லாம் போட்டுட்டு வரேன். ஒரு கேஸ், இன்ட்ரெஸ்டிங் கேஸ். காந்தி நகர் குஜராத்தில் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலை, கிளாஸுக்கு போயிடுறா. அந்த ஸ்டூடெண்டுடைய டீச்சர் கோவம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. அது அன்றைக்கோட முடிஞ்சதுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் கழித்து காது வலி வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேட்கக்கூடிய சக்தி எழுந்துருதுங்க அந்த குழந்தை. டாக்டர்னு ஆக்ஷன் போன உடனே சொல்லிடுறாங்க, இந்த செவிப்பறை கிழிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்களால காது கேட்காது. இந்த நிலையில் என்ன செய்யலாம்? ஐயோ இப்படி அடிச்சிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, புலம்பலாம். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்டை கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. 2020 எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க, விட்னஸ் சாட்சிகளை கூப்பிட்டு வராங்க, ஸ்கூல் தரப்புலையும் அவங்க அந்த கேஸை வாதாடுறாங்க. கடைசியில் அந்த ஜட்ஜி எல்லாத்தையும் கேட்டுட்டு, இந்த நிகழ்வு ஒரு எமோஷ்னலாக நடந்தது அல்ல, அது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸு அப்படின்ட்டு அந்த டீச்சரை 3 வருடங்கள் சிறை தண்டனை, 50,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இதை சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இல்லை. எதற்காக நான் சொல்கிறேன்னா, சட்டத்திற்கு முன்பு யாராக இருந்தாலும் சமம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம பலவிதமாக இந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அப்போ டீச்சர்களெல்லாம் என்ன செய்யலாம், இது மாதிரி இருந்தேன்னா தண்டிக்க முடியாது, கண்டிக்க முடியாது, கிளாஸில் ஒழுக்கம் பாதுகாக்கணுமா வேணாமா, என்ன தான் செய்ய முடியும் டீச்சர்களால், எவ்வளோ நம்ம டிபேட் பண்ணலாம். பட் தி கொஸ்டின் இஸ் திஸ்: a 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள் ஹேஸ் லாஸ்ட் her ஹியரிங். எவ்வளோ பெரிய டேமேஜ் இது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? we have to evaluate what is our right. பரிபூர்ண சுதந்திரம் என்ன, பரிபூர்ண உரிமை என்ன, அது எவ்வளவு நம்ம வேல்யூபிள், அதை நாம் கிளியராக இருக்கணும். இன்றைக்கி 2-3 கால் வந்ததுங்க. ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அவருக்கு சென்னையில் ஒரு 1750 சதுர அடி இடம், கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இருக்க சொத்து, அவங்க தாத்தாக்கு அப்பாலேருந்து வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய் பார்க்கிறாரு. இப்போ அந்த இடமே இல்லை, ஒரு 1/4 கிரவுண்டு தான் இருக்குது. அவர் பத்திரத்தை எடுத்து பார்த்தா அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. என்னையா செய்யறது அப்படின்ற நான் சொன்னது சிவில் கேஸுங்க, நீங்கள் கோர்ட்டில் தான் போய் வாதாடணும். ஐயா என்னால் ஒன்றும் முடியாதுங்க, நான் ஒரு சாதாரண ஆட்டோ ரிக்ஷா டிரைவருங்க, நான் என்னங்க பண்ணுறது, என்கிட்ட பணம் இல்லைங்க. நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னது, பாருங்கள் 1.5 கோடி ரூபாய் உங்கள் ஷேர் மாத்திரம் இதில், இதை நீங்கள் வாதாடுறது உங்கள் இஷ்டம், ஆனால் இதுதான் வழிமுறை. அதே மாதிரி இன்னொரு மேடம் ஃபோன் பண்ணுறாங்க, இதே மாதிரி தான் சொத்து தகராறு, அவங்க தாத்தாவுடைய சொத்து, இந்த அம்மாவுக்கு அவங்க ஷேர் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபாய் உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. அவங்க சொல்கிறாங்க, ஐம் எ சிங்கிள் பேரண்ட், எனக்கு வந்து ஐம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், எனக்கு 2 காலம் இல்லை, இது எப்படி சார் செய்யறது? நான் சொல்கிறேன், இதுதான்மா உங்களுக்கு வழிமுறை, நீங்கள் கோர்ட்டு தான் போய் ஆகணும். அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் என்னால் முடியாது, பணம் இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. ஸோ ஷீ ஹேஸ் டு டிசைட் whether she wants to fight for the right or not. இன்றைக்கி மத்தியானம் ஒரு ஃபோன் வருது, பெங்களூர்லேருந்து ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்தேன், அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிராச்சுவிட்டி கிடைக்கும்னுட்டு நான் மேனேஜ்மெண்ட்டு லெட்டர் எழுதுகிறேன்,
அவங்க முதல்ல இல்லைன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிராச்சுவிட்டி அத்தாரிட்டிக்கு நான் போய் என்னுடைய பெட்டிஷனை கொடுத்தேன். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அது இந்த மீன் டைம் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, ஏங்க அப்படி கேஸ் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சார் செய்யறது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டேன். 1,90,000 ரூபாய். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வேறு ஸ்கூலில் இப்போ வேலை பார்க்குறேன், எனக்கு டைம் கிடைக்கல, அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகுது. அவங்கள்ட்ட சொன்னேன், யூ டிசைட். 1,90,000 ரூபாய் உனக்கு வேணுமா? இதோ வழி இருக்கிறது. முக்கியமாக கிராச்சுவிட்டி கேஸ் தான் அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. நேரமாகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், வட்டியோடு நீங்கள் வாங்கலாம். உங்கள் உரிமைக்கு நீங்கள் போராட தயாரா? அவ்வளோதான் கேள்வியே. ஆக கோர்ட்டுக்கு போனால் லேட் ஆகுது, கோர்ட்டுக்கு போனால் செலவாகுது, எங்கள் வக்கீல்கள்லாம் என்னை ஏமாத்துறாங்களோன்னு எனக்கு ஃபீலிங் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வருமோ வராதோ, மன உளைச்சல்லாம் ஆகும், எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியாது கேஸு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யூ டிசைட் whether you want to fight for your right. If you want to fight for your right, law will take care of itself. That's all I wanted to say. இந்த பதிவு உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சட்ட ரீதியாகவோ உரிமை ரீதியாகவோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்து விட்டு அடுத்த எபிசோடில் அதை நாங்கள் கவர் பண்ணுறோம். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக படிப்பு மற்றும் சட்டம் சம்பந்தப்பட்ட இந்த பதிவுகளை நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.